அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பரலோக பிதாவே, இந்த வேளையிலும் உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் நீர் எங்களோடு இருந்து உம்முடைய சித்தத்தை வெளிப்பட செய்யும்படிக்காக ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் கரம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. தொடர்ந்து இந்த உம்முடைய கிருபை எங்களோடு இருந்து வெளிப்பட செய்ய நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். உமக்கே மகிமை உண்டாகட்டும் அப்பா. இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீ செய்ய நினைத்தது தடைபடாதப்பா. இயேசுவே, இந்த வேத வாசிப்பின் மூலமாக எங்கள் தேவநீர் மகிமைப்படும்படி உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. உமக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பு நேயர்களே, இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சியை உங்கள் மத்தியில் அளிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் இதை தொடர்ந்து நீங்கள் கேட்கும் பொழுது ஒரு வருடத்திலே ஒரு முறை நீங்கள் வேதத்தை வாசிக்கிற விதமாக காணப்படும். தொடர்ந்து கர்த்தரை நீங்கள் மகிமைப்படுத்துங்கள், விட்டு விடாதீர்கள். இது உங்களுக்கு நல்ல பயனுள்ள நிகழ்ச்சி. வேறு செய்தியை போல நினைக்க வேண்டாம். இந்த வேத வசனம் உங்களுக்குள்ளே எவ்வளவு உள்ளே கிரியை செய்கிறதோ அந்த அளவு உங்களுடைய வாழ்க்கையிலே நன்மைகளை நீங்கள் காணலாம். ஆகவே இந்த நிகழ்ச்சியை நான் ஒரு பெரிய ஆரவாரத்திற்காக செய்யவில்லை. ஒவ்வொருவரும் வேதத்தை வாசிக்க வேண்டும். வேத வசனம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அதைத்தான் இது உங்களுக்கு கால்களுக்கு தீபமாக. எல்லாருடைய கரங்களிலும் வேதம் இராது. ஆனால் இந்த செல் எல்லாருடைய கரங்களிலும் இருக்கும். எல்லாருடைய கரங்களிலும் வேதம் இருந்தாலும் நாம் வீடுகளில் வைத்து செல்வோம், வெளியிலே கொண்டு போக மாட்டோம். ஆனால் இந்த செல் எப்பொழுதும் கையில் இருக்கும். ஆகவே இந்த ஜீவ வார்த்தையை நீங்கள் போட்டு கேட்கலாம். அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். உங்களுக்கு கால்களுக்கு தீபமாகவும் பாதைக்கு வெளிச்சமாகவும் இருக்கும். அன்பு நேயர்களே, தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நீங்கள் செயல்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நான் வாசிக்கும் பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே, ஒரு ராஜாவுடைய வாழ்க்கையில் வந்த சஞ்சலங்கள் எல்லாவற்றிலும் தேவன் எப்படி அவர் யுத்தம் செய்யும் பொழுது அதில் வெற்றி கண்டிருக்கிறார் என்பதெல்லாம் நாம் பார்க்க போகிறோம். அது நமக்கு பயனாக கர்த்தர் நடத்துவாராக. நன்றி. இன்றைக்கும் 1 நாளாகமத்தின் புத்தகம் 20ஆம் அதிகாரத்தை நான் வாசிக்கப் போகிறோம். 1 நாளாகமம் 20ஆம் அதிகாரம். மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்த பொழுது யோவாப் இராணுவ பலத்தை கூட்டிக் கொண்டு போய் அம்மோன் புத்திரன் தேசத்தை பால்கடித்து ரப்பாவுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். யோவாப் ரப்பாவை அடித்து சங்கரித்தான். தாவீது வந்து அவர்கள் ராஜாவுடைய தலையின் மேல் இருந்த கிரீடத்தை எடுத்து கொண்டான். அது ஒரு தாலந்து பொன்னிறையும் இரத்தினங்களும் பதித்ததுமாயிருந்து அது தாவீதின் தலையில் வைக்கப்பட்டது. பட்டணத்திலிருந்து ஏராளமான கொள்ளையும் கொண்டு போனான். பின்பு அதிலிருந்த ஜனங்களை அவன் வெளியே கொண்டு போய் அவர்களை வாள்களுக்கும் இருப்பு பாறைகளுக்கும் கோடாரிகளுக்கும் உட்படுத்தி இப்படி அம்மோன் புத்திரன் பட்டணங்களுக்கெல்லாம் தாவீது செய்து எல்லா ஜனத்தோட எருசலேமுக்கு திரும்பினான். அதற்கு பின்பு கேசேரிலே பெலிஸ்தருடைய யுத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது ஊசாத்தியனாகிய சிபக்காய் ராட்சதபுத்தில் ஒருவனான சிப்பாய் என்பவனை கொன்றான். அதனால் அவர்கள் வசப்படுத்தப்பட்டார்கள். திரும்ப பெலிஸ்தருடைய யுத்தம் உண்டாகிறது போது யாவீரின் குமாரனாகிய எல்கானான் காத்தூரானாகிய கோலியாத்தின் சகோதரனான லாகேமியை கொண்டான். அவன் ஈட்டி தாங்கு நெய்கிறவர்களின் படைமரம் அவ்வளோ பெரிதாக இருந்தது. மறுபடியும் ஒரு யுத்தம் காத்திலே நடந்தது. அங்கே நெட்டினான ஒரு மனுஷன் தான். அவனுக்கு அவ்வாறு விரலாக 24 விரல்கள் இருந்தது. அவனு ராட்சத சந்ததியாக இருந்து இஸ்ரவேலை நிந்தித்தான். தாவீதின் சகோதரனாகிய சிமேயாவின் குமாரன் யோனத்தான் அவனை கொண்டான். காத்தூரிலிருந்து ராட்சதனுக்கு பிறந்த இவர்கள் தாவீதின் கையினாலும் அவன் சேவகரின் கையினாலும் மடிந்தார்கள். அதிகாரம் 21. சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவி விட்டது. அப்படியே தாவீது யோவாவையும் ஜனத்தின் சேர்வைக்காரரையும் நோக்கி, நீங்கள் போய் பேர்சபா தொடங்கி தான் மட்டும் இருக்கிற இஸ்ரவேலை எண்ணி அவர்கள் லக்கத்தை நான் அறியும்படிக்கு என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அப்பொழுது யோவாப், கர்த்தருடைய ஜனங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் 100 தேனையான வர்த்திக்க பண்ணுவராக. ஆனாலும்
ராஜாவாகிய என் ஆண்டவனே, அவர்கள் எல்லாரும் என் ஆண்டவனின் சேனை அல்லவா? என் ஆண்டவன் இதை விசாரிப்பானேன்? இஸ்ரவேலின் மேல் குற்றமுண்டாக இது நடக்க வேண்டியது என்ன என்றார். யோவாப் அப்படியே சொல்லியும் ராஜாவின் வார்த்தை மேலிட்டபடியினால் யோவாப் புறப்பட்டு இஸ்ரவேலெங்கும் சுற்றித் திரிந்து எருசலேமுக்கு வந்து ஜனத்தில் லக்கம் பார்த்து தொகையை தாவீதிடத்தில் கொடுத்தான். இஸ்ரவேலர் எல்லாம் வேலிலெல்லாம் பட்டயம் உருவத்தக்கவர்கள் 18 லட்சம் பேரும், யூதாவில் பட்டயம் உருவத்தக்கவர்கள் 4,70,000 பேரும் இருந்தார்கள். ஆனாலும் ராஜாவின் வார்த்தை யோவாபுக்கு அருவருப்பாக இருந்தபடியினால் லேவி பென்யமீன் கோத்திரங்களில் உள்ளவர்களை அவர்களுடைய லக்கத்துக்கு உட்பட்ட எண்ணாதே போனான். இந்த காரியம் தேவனுடைய பார்வைக்கு ஆகாதபடியால் அவர் இஸ்ரவேலை வாதிட்டார். தாவீது தேவனை நோக்கி, நான் இந்த காரியத்தை செய்ததினால் மிகவும் பாவம் செய்தேன். இப்போது உம்முடைய அடியனின் அக்கிரமத்தை நீங்கிவிடும், வெகு புத்தியனமாய் செய்தேன் என்றார். அப்பொழுது கர்த்தர் தாவீதின் ஞானதிஷ்டிக்காரனாகிய காத்துடன் பேசி, நீ தாவீதினிடத்தில் போய் 3 காரியங்களை உனக்கு முன்பாக வைக்கிறேன், அவைகள் ஒரு காரியத்தை தெரிந்து கொள், அதை நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லென்றார். அப்படியே காத்து தாவீதினிடத்தில் வந்து அவனை நோக்கி, 3 வருஷத்துக்கு பஞ்சமோ அல்லது உன் பகைஞரின் பட்டயம் உன்னை பின்தொடர நீ உன் சத்துருக்களுக்கு முன்பாக முறிந்தோடி போக செய்யும் 3 மாத சங்காரமோ அல்லது 3 நாள் கர்த்தருடைய தூதன் இஸ்ரவேலுடைய எல்லையெங்கும் சங்காரம் உண்டாகும்படி தேசத்து நிற்கும் கர்த்தருடைய பட்டயமாகிய கொள்ளை நோயோ இவைகளில் ஒன்றை தெரிந்து கொள் என்று கர்த்தர் உரைக்கிறார். இப்பொழுது என்னை அனுப்பினவருக்கு நான் என்ன மறு உத்தரவு கொண்டு போக வேண்டும் என்பதை யோசித்து பாரும் என்றான். அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கண்ணில் அகப்பட்டிருக்கிறேன், இப்பொழுது நான் கர்த்தருடைய கையிலே விழுவேனாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷர் கையிலே விழாதிருப்பேனாக என்றான். ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலின் கொள்ளை நோயை வரப்பண்ணினார். அதனால் இஸ்ரவேல் 70,000 பேர் மடிந்தார்கள். எருசலேமை அழிக்க தேவன் ஒரு தூதனை அனுப்பினார். ஆனாலும் அவன் அழிக்கையில் கர்த்தர் பார்த்து அந்த தீங்கு மனஸ்தாபப்பட்டு சங்கரிக்கிற தூதனை நோக்கி, போதும், இப்பொழுது உன் கையை நிறுத்தி என்றார். கர்த்தருடைய தூதனை பேசின நான் களத்தண்டிலே நின்றார். தாவீது தன் கண்களை ஏறெடுத்த பூமிக்கு வானத்துக்கு நடுவே நிற்கிற கர்த்தருடைய தூதன் உருவின பட்டயத்தை தன் கையிலே பிடித்து அதை எருசலேமின் மேல் நீட்டியிருக்க கண்டான். அப்பொழுது தாவீது மூப்பர்கள் எல்லாரும் இரட்டு போர்த்து கொண்டு முகங்குப்புற விழுந்தார்கள். தாவீது தேவனை நோக்கி, ஜனத்தை என்ன சொன்னவன் நான் அல்லவோ? நான் தான் பாவம் செய்தேன், பொல்லாப்பு நடப்பித்தேன். இந்த ஆடுகள் என்ன செய்து என் தேவனாகிய கர்த்தாவே வாதிக்கும்படி உம்முடைய கரம் உம்முடைய ஜனத்திற்கு விரோதமாக இராமல் எனக்கும் என் தகப்பன் வீட்டிற்கும் விரோதமாக இருப்பதாக என்றான். அப்பொழுதே பேசின நான் களத்திலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கும்படி தாவீது அங்கே போக வேண்டும் என்று தாவீதுக்கு சொல் என்று கர்த்தருடைய தூதன் காத்துக்கு கட்டளையிட்டார். அப்படியே தாவீது கர்த்தருடைய நாமத்தில் காத்து சொன்ன வார்த்தைகளின்படியே செய்தார். போனான். நான் திரும்பி வந்தான். திரும்பி பார்த்தான். அவனும் அவனோடு இருக்கிற அவனுடைய 4 குமாரனும் அந்த தேவதூதனை கண்டு ஒழித்து கொண்டார்கள். ஓர்னானோ போரடித்து கொண்டிருந்தான். தாவீது ஓர்னானிடத்தில் வந்தபோது ஓர்னான் கவனித்து தாவீதை பார்த்து அவன் களத்திலிருந்து புறப்பட்டு வந்து தரை மட்டும் குனிந்து தாவீதை வணங்கினான். அப்பொழுது தாவீது ஓர்னானை நோக்கி, இந்த களத்தின் நிலத்தில் நான் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டும்படி அதை எனக்கு கொடு, வாதை ஜலத்தை விட்டு நிறுத்தப்பட எனக்கு அதை பெரும் விலைக்கு கொடு என்றான். அதை பெரும் விலைக்கு கொடு என்றான். ஓர்னான் தாவீதை நோக்கி, ராஜாவாகிய என் ஆண்டவன் அதை வாங்கி கொண்டு நம்முடைய பார்வைக்கு தனமானபடி செய்வாராக. இதோ சர்வாக தகனங்களுக்கு மாடுகளும் விறகுக்கு போரடிக்கிற உருளைகளும் போஜன பலிகளை கோதுமையும் ஆகிய யாவையும் கொடுக்கிறேன் என்றார். அதற்கு தாவீது ராஜா ஓர்னானை நோக்கி, அப்படியல்ல, நான் உன்னுடைய இதை இலவசமாய் வாங்கி கர்த்தருக்கு சர்வாங்க தகனத்தை பலியிடாமல் அதை வெறும் விலைக்கு வாங்க வேண்டும் என்று சொல்லி தாவீது அந்த நிலத்திற்கு 600 சேக்கல் நிறை பொன்னை ஓர்னானுக்கு கொடுத்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலிகளையும் செலுத்தி கர்த்தரை நோக்கி
விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது அவன் வானத்திலிருந்து சர்வாங்க தகன பலியினிடத்தில் இறங்கின அக்கினியினாலே அவனுக்கு மறு உத்தரவு கொடுத்ததும் அல்லாமல் தேவதூதன் தன்னுடைய பட்டயத்தை உரையிலே திரும்ப போட வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். எபூசின ஓர்னானின் களத்தில் கர்த்தர் எனக்கு உத்தரவு அருளினதை தாவீது அக்காலத்தில் கண்டு அங்கே தானே பலியிட்டான். மோசே வனாந்தரத்தில் உண்டாகின கர்த்தருடைய சத்தம் வாசஸ்தலமும் சர்வாங்க தகன பலிபீடமும் அக்காலத்திலே கிபியோனின் மேட்டில் இருந்தது. தாவீது கர்த்தருடைய தூதனின் பட்டயத்திற்கு பயந்திருந்தபடியால் அவன் தேவ சந்நிதியில் போய் விசாரிக்க கூடாதிருந்தது. அதிகாரம் 22. அப்பொழுது தாவீது தேவனாகிய கர்த்தருடைய ஆலயம் இருக்கும் ஸ்தலம் தகன பலிபீடம் இருக்கும் ஸ்தலமும் இதுவே என்றான். பின்பு தாவீது இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற அந்நிய ஜாதியாரை கூடி வர செய்து தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கான கல்லுகளை வெட்டி பணிப்படுத்தும் கல்தச்சரை ஏற்படுத்தினான். தாவீது வாசல்களின் கதவுகளுக்கு வேண்டிய ஆணிகளுக்கும் கீழ்களுக்கும் மிகுதியான இருப்பை நிறுத்த முடியாத ஏராளமான வெண்கலத்தையும் எண்ணிறந்த கேதுரு மரங்களையும் சம்பாதித்தான். சீதோனியரும் தீரியரும் தாவீதுக்கு திரளான கேதுரு மரங்களை கொண்டு வந்தார்கள். தாவீது என் குமாரனாகிய சாலமோனின் வாலிபனும் இளைஞனுமாக இருக்கிறான். கர்த்தருக்கு கட்டப்படும் ஆலயம் சகல தேசங்களுக்கு கீர்த்தியும் மகிமையும் உடையதாய் விளங்கும்படி மகா பெரியதாக இருக்க வேண்டும். ஆகையால் அதற்கு வேண்டியவைகளை இப்பொழுது சேகரம் பண்ண வேண்டும் என்று சொல்லி தாவீது தன் மரணத்திற்கு முன்னே திருளாய் சவதரித்து வைத்தான். அவன் தன் குமாரனாகிய சாலமோனை அழைத்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டுவதற்காக அவருடைய கட்டளை கொடுத்து சாலமோனை நோக்கி, என் குமாரனே, நான் என் தேவனாகிய கர்த்தர் நாமத்திற்கு ஒரு ஆலயத்தை கட்ட என் இருதயத்தில் நினைத்திருந்தேன். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, நீ திரளான இரத்தத்தை சிந்தி பெரிய யுத்தங்களை பண்ணினாய். நீ என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம். எனக்கு முன்பாக மிகுதியான இரத்தத்தை தரையிலே சிந்த பண்ணினாய். இதோ உனக்கு பிறக்கப் போகிற குமாரன் அமைதி உள்ள புருஷனாக இருப்பான். சுற்றிலும் இருக்கும் அவன் சத்துருக்களை எல்லாம் விலக்கி அவனை அமர்ந்திருக்க செய்வேன். ஆகையால் அவன் பேர் சாலமோன் எனப்படும். அவன் நாட்களிலே இஸ்ரவேலின் மேல் சமாதானத்தையும் அமெரிக்கையும் அருளுவேன். அவன் என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டுவான். அவன் எனக்கு குமாரனாக இருப்பான். நான் அவனுக்கு பிதாவாக இருப்பேன். இஸ்ரவேலை ஆளும் அவனுடைய ராஜ்யத்தின் சிங்காசனத்தை என்னென்னைக்கு நிலைப்படுத்துவேன் என்றார். இப்பொழுதும் என் குமாரனே, நீ பாக்கியவனாக இருந்து கர்த்தர் உன்னை குறித்து சொன்னபடியே உன் தேவனாகி கர்த்தர் ஆலயத்தை கட்டும்படி அவன் உன்னுடனே கூட இருப்பாராக. கர்த்தர் உனக்கு ஞானத்தையும் உணர்வையும் அருளி செய்வது உன் தேவனாகிய கர்த்தரின் நியாய பிரமாணத்தை கை கொண்டு இஸ்ரவேலை ஆளும்படி உனக்கு கட்டளையிடுவாராக. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக மோசேக்கும் கற்பித்த நியாயங்களையும் செய்ய நீ கவனமாக இருந்தால் பாக்கியவானாக இருப்பாய். நீ பலங்கொண்டு தைரியமாக இரு, பயப்படாமலும் கலங்காமலும் இரு. இதோ நான் என் சிறு மேலே கர்த்தருடைய ஆலயத்திற்காக 1,00,000 தாலந்து பொன்னையும் 10,00,000 தாலந்து வெள்ளியையும் நிறுத்தி முடியாத திரளான வெண்கலத்தையும் இரும்பையும் சவதரித்தும் மரங்களையும் கற்களையும் சவதரித்தும் வைத்தேன். நீ இன்னும் அவைகளை அதிகமாய் சவதரிப்பாய். வேலை செய்த திரளான சிற்பாசாரிகளும் தச்சரும் கல் தச்சரும் எந்த வேலையில் நிபுணரானவர்களும் முன்னோடு இருக்கிறார்கள். பொன்னுக்கும் வெள்ளிக்கும் வெண்கலத்துக்கும் இரும்புக்கும் கணக்கில்லை. நீ எழும்பி காரியத்தை நடப்பி, கர்த்தர் உன்னோட இருப்பாராக என்றான். தன் குமாரனாகிய சாலமோனுக்கு உதவி செய்ய தாவீது இஸ்ரவேலின் பிரபுக்கள் அனைவருக்கும் கற்பித்து சொன்னது, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருந்து 4 திசையிலும் உங்களுக்கு இளைப்பாறுதலை தந்தார் அல்லவா? தேசத்தின் குடிகளை என் கையில் ஒப்பு கொடுத்தார். கர்த்தருக்கு முன்பாகவும் அவருடைய ஜனத்திற்கு முன்பாகவும் தேசம் கீழ்ப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நீங்கள் உங்கள் இருதயத்தையும் உங்கள் ஆத்துமாத்தையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை தேடுகிறதற்கு நோக்கி கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் தேவனுடைய பரிசுத்த பணிமுட்டுகளையும் கர்த்தருடைய நாமத்திற்கு கட்டப்படும்
அந்த ஆலயத்தின் கொண்டு போகும்படிக்கு நீங்கள் எழும்பி தேவனாகிய கர்த்தரின்படி பரிசுத்த ஸ்தலத்தை கட்டுங்கள் என்றான். ஆம், வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்தோம். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இதை நீர் ஆசீர்வாதத்தை கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உடைய நாமம் மகிமைப்பட பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆம். இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாக கிரியை செய்கிற சகல அந்தகார வல்லமையின் ஆவிகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து கட்டுகிறோம். ஆமேன், ஆமேன்.